Hi everyone, welcome back to my channel. Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டேனாலே நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்பெஷலாக தான் ஏதாவது ஒன்று செய்வோம். எப்போவுமே சிக்கன் மட்டன் இதே மாதிரியே செய்யாமல் ஒரு நாள் காடை ஃப்ரை செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஹீட்டை குறைக்கும். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையில் ஒரு கைப்பிடி அளவு பொரிஞ்சதும் இப்போ அதில் 2 வரமிளகா நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச 3 ஸ்லைஸ் வெங்காயத்தை இப்போ அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 போடுங்க, பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போட்டால் போதும். அது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுருங்க, நான் உப்பு போட மறந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் இப்போ 3 தக்காளியை போட்டுடலாம். வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு தக்காளியும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. தக்காளி இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவியில் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வரமிளகா போட்டு வறுத்துருக்கிறனால. அப்புறமேட்டு பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவு நம்ம மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. ஏன்னா காடை ஹீட்டுங்கிறனால கண்டிப்பாக அதில் தயிர் போடணும். அதுவும் இல்லாமல் தயிர் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா தயிர் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் தயிர் கூட கோட் ஆயிடணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவில் உள்ள எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காடையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நம்ம போட்ட காடை ஃபுல்லாக மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கடையில் இன்ஃப்யூஸ்ட் ஆகும்போது தான் அந்த காடோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் மசாலா பட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அளவு, நம்ம கிரேவிக்கான கன்சிஸ்டன்சி அளவு நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கும். அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கிளறிட்டு அதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் தூள் போட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கஸ்தூரி மேத்தி போட்டு திரும்பவும் மூடி வச்சு சுட சுட சர்வ் பண்ணால் பெப்பர் காடை கிரேவி ரெடி. நம்மளோட சேனலில் மினி விலாக்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். எப்போதுமே சிக்கன் மட்டனே ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மசாலாவை நீங்கள் சிக்கனுக்கும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக் கறி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மசாலாவை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. See you all in the next vlog.